பீக்ரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் கிழக்கு பதிப்பகத்தின் பதிப்பாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம். 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 குதிரை பேரம் அது பெரிய ஒரு சர்ச்சையா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாரையும் கூப்பிடல, அவங்களா வராங்கிறாங்க. ஆனா அவங்க கூட்டணியிலே ஆதரவு கொடுக்குற கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, ஆமா குதிரை பேரம் நடக்குது, எங்களுக்கு கசப்பான இதுவா இருக்கு, அதனால உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க தனியா கூட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் நடைபெற்றதுன்னு ஆதாரத்தோட திமுக அவங்க வந்து ஆளுநர்கிட்ட போய் புகார்கள் அந்த ஆதாரம் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே குதிரை பேரம்ல தாவேக அரசு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இந்த குதிரை பேரம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழகத்துல புதுசான வார்த்தையா இருக்கு. உண்மையா நடைபெறுவது? நம்ம வந்து இந்த குதிரை பேரம் அப்படிங்கறத வந்து உண்மையா புரிஞ்சுக்க பார்க்கணும். அது எப்படின்னா, பேரம் அப்படின்னா அங்க வந்து 2 டைரக்ஷன்லயும் ஏதோ நடக்குது. நீ இங்க வா, நான் உனக்கு தரேன் அப்படிங்கும்போது தான் அது வந்து குதிரை பேரம் ஆகிறது. நீங்க கூப்பிடுறீங்க, ஒன்னும் தரகிடலாம் மாட்டேன், நீ வா, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தர் போனா அது குதிரை பேரம் அல்ல. ரொம்ப தெளிவா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டாலும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சியை நோக்கி ஒன்றை கேட்பதற்கு, ஈவன் இண்டிவிஜுவல் நோக்கி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அது குதிரை பேரம் ஆகாது. நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு, நான் தான் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பு வரப்போகிறது, சில கட்சிகளை என் பக்கம் கொண்டு வந்துட்டேன், அதை குதிரை பேரம்னு சொல்வீங்களா? யாருமே அதை சொல்லல. ஏன்னா இந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கட்சிகளுக்கும் வெளிப்படையாக ஒரு கோரிக்கை விடப்பட்டது, லெட்டரே எழுதியிருக்காங்க, எங்கள் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு. காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, தமிழ்நாடு முஸ்லிம் லீக், இத்தனை பேருக்கும் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கடிதத்தை ஏற்றுக்கொண்டு கடிதம் வர்றதுக்கு எல்லாமே வெயிட் பண்ணாம காங்கிரஸ் போச்சு. கடிதத்தை ஏற்று விவாதித்து குழு போட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கரெக்டா? ரொம்ப இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதோ இன்னைக்கு வந்து விடுவோம்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லி, அடுத்த நாள்னு சொல்லி, அப்படி இப்படிலாம் பண்ணி இன்னும் 2 கட்சிகள் போகுது. ஆட்சியிலேயே சேர்கிறோம்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீகும் போறாங்க. அது குதிரை பேரமா? இல்ல. கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு, மறுக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ இவர்களுக்கு உரிமை இருக்கு. வெளிப்படையாக நடக்கிறது. இதே வெளிப்படையாக முதல்வர் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பு வருகிறது, எங்களுக்கு இன்னும் சில வாக்குகள் விழுந்தால் நன்றாக இருக்கும், உங்கள் மனசாட்சியின்படி வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அதை கேட்டு யாராவது அவர்களுக்கு மனசாட்சியின்படி வாக்களித்தால் அது அவங்க பிரச்சனை. இப்ப அதிமுகவை எடுத்துக்கிட்டாலே அது திரைமறைவாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓப்பனாவே ஒரு கோரிக்கை வைக்கலாம். நாங்க சில கட்சிகளை கேட்டோம், அவர்கள் கட்சியோட லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் வந்துட்டாங்க. இன்னும் சில கட்சிகளில் நாங்கள் உங்களை நோக்கி ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையை விடுக்கிறோம். மேண்டேட் எங்களுக்கு, எண்ணிக்கை சற்று குறைவு, அந்த எண்ணிக்கை நீங்கள் உங்கள் மனத்தை தொட்டு நான் நல்ல ஆட்சி தருவேன் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வாக்களி கேட்கலாம். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து விப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள்ளாக கூடி பேசி ஒரு முடிவெடுத்து 2 லைன் விப் இந்த ஒரு மசோதாவை, நம்பிக்கை வாக்கெடுப்பை அல்லது ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது. இந்த இடத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதுன்னு ஒரு கட்சி முடிவெடுக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கட்சி முடிவெடுத்தால் அதற்கு எதிராக ஒருவர் போனால், எதிராக போனவர் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் அதிமுகவில் நடந்தது. நடவடிக்கை எடுக்க முனைந்தார்கள்.
உடனே சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிப்பு கேட்டவர்களை உள்ளே மீண்டும் எடுத்துக்கொண்டார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரி தெரியும். அது குதிரை பேரமா? நீங்க அவர் வந்தாரு, பார்த்தாரு, போனார். கேட்கறது என்னுடைய என்னுடைய உரிமை, என்னுடைய நான் என் ஆட்சி வந்து நிக்கணுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நீங்க வாக்களிக்கிறீங்களா இல்லையாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சப்போஸிங் அவங்க வந்து நாங்க போட்டுறோங்க, எனக்கு என்ன தருவீங்கன்னு அவங்க கேட்டு அதுக்கான எவிடன்ஸ் வெளியில் வரும் பட்சத்தில் தான் அது குதிரை பேரமாகும். ஓகே, இதுலயுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இதுவே நாடாளுமன்றத்துக்குள் இது பற்றிய உரையாடல் நாடாளுமன்றத்துக்குள்ளோ சட்டமன்றத்துக்குள்ளோ நடந்தால் அது நேரடியாக லா அண்ட் ஆர்டருக்குள்ள கூட வராது. அது வந்து ஸ்பீக்கருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கருதப்படும். இது வந்து நரசிம்மராவ் காலத்துல ஓப்பனாகவே பொட்டி கொடுக்கப்பட்டது. ஷிபு சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவரோட கூட இருக்கிற சிலர்களுக்கும் பொட்டி கொடுத்துதான் நரசிம்மராவ் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றார். பொட்டி ஃபுல்லா பணம். ஹிஸ்டரி இருக்கு, நல்லா போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு வந்து அதுலயே அது கேஸ் எல்லாம் போச்சு, அப்புறம் கேஸ் எல்லாம் பிசுத்து போச்சு, அதெல்லாம் விடுவோம். சில இடங்கள்ல சில ஓட்டைகள் நம்முடைய சிஸ்டத்திலையும் இருக்கு. எதற்காக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்டவுடன் சரி என்று ஏற்றுக்கொண்டார்? இந்த கேள்வியை நீங்க தனியா கேட்கணும். அப்புறம் ஏன் வந்து அதையும் மீறி ஒரு 4 பேர், முதல்ல ஒரு 3 பேர் போனாங்க, அப்புறம் ஒருத்தர் போனாரு, அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 பேர், இன்னும் 2 பேர் எப்பொழுது வேண்டுமானாலும் போக தயாராக இருக்கிறார்கள் ராஜினாமா பண்ணி. இப்படி ராஜினாமா செய்து போவது குதிரை பேரத்துக்குள் வருமா? ராஜினாமா செய்வதே இப்ப திடீர்னு நம்ம ஊர்ல வந்து இந்த மொராலிட்டி பத்தி இந்த கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. கட்சியின் பெயரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் ராஜினாமா செய்வது நியாயமா அப்படின்னு. அதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமை மாற்றப்பட வேண்டுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தனியா பேச வேண்டியது. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினரும் தன் இஷ்டத்தின் பேரில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். யாருமே தடுக்க முடியாது. சட்டம் தான் சொல்லுது. நீங்க இதுல வந்து உங்களுடைய எத்திக்ஸ், மாரல்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சட்டம் தான் நமக்கு இப்பொழுதுக்கு முக்கியமானது. சட்டத்துக்குள்ளதான எல்லா திருட்டு வேலைகளையும் இவங்க எல்லாருமே பண்றாங்க, ஒட்டுமொத்தமா பண்றாங்க. சட்டத்துக்கு மீறியும் சட்டத்துக்கு உள்ளுமாக அவங்க என்னென்னவெல்லாம் பண்றாங்க. சட்டம் என்ன சொல்கிறது? கட்டாயமா நீங்க வந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போகலாம். அதற்கு எதிர்த்து நீங்க கொடுத்திருக்கிற எல்லா மனுவும் தள்ளுபடி ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து அந்த இடம் வேக்கண்ட் என்று அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் இடைத்தேர்தல் நடந்து அந்த இடைத்தேர்தலில் இன்னொரு கட்சியின் சார்பில் நின்று ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினராக ஏகப்பட்ட முறை நடந்தாச்சு. கர்நாடகாவில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு, எங்க எவ்வளவோ இடத்த நீங்க லிஸ்ட் காமிக்கலாம். குஜராத்தில் நடந்திருக்கு. அப்படி நின்று தோற்று போனவர்களும் இருக்கிறார்கள், ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள். இவர் ராஜினாமா செய்துவிட்டு வந்ததற்கு பிறகு இடைத்தேர்தல் நடக்கும்போது இவரை நிற்க வைக்காமல் வேறு ஒருவரை நிற்க வைத்ததும் நடந்திருக்கு. வட போச்சே அப்படின்னு நீங்க உட்கார வேண்டியதுதான். இது எல்லாமே நடந்திருக்கு. அப்ப இதுல இன்றைக்கு புதுசாக தமிழ்நாட்டில் வந்து இதற்கு எதிராக நீங்க வந்து இது ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா எவிடன்ஸ் வேணும். தவேகாவில் போய் சேர்ந்தவர்கள்லாம் சில சமயத்துல சில பேர் வந்து சொல்லிடுறாங்க, அவர்கள் கூப்பிட்டார்கள் நான் போனேன் அப்படின்னு இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் சொன்னார். அதுல ஒன்றும் தவறு இல்லை, சட்டப்படி தவறு இல்லை. ஒருத்தட்ட எங்கள் கட்சியில் சேருங்கள், உங்கள் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, எங்கள் கட்சிக்கு எதிர்காலம், உங்களுக்கு நல்ல வளமான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எந்த சிவில் கிரிமினல் லாஸையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணல. எங்க வருதுன்னா, அப்படி நீங்கள் செய்தால் நான் உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் தருகிறேன் அப்படிங்கும் பொழுது அது சில சட்ட மீறுதல்களாக ஆகின்றன. அதான் விஷயம். இந்த ரிவர்ஸ்ல செந்தில் பாலாஜி கேஸ், செந்தில் பாலாஜி தூண்டுதலில் ஒரு சிலர்
தாவேகாவின் இளையராஜா என்னும் உறுப்பினரை ஆசை வார்த்தை சொல்லி அழைத்து பணம் தருகிறேன் என்றார், 35 கோடி ரூபாய் தருகிறேன் என்றார்னு சொல்றாங்கல்ல. அதுல இப்பொழுதைக்கு இனிஷியலா அவர் ஒரு கம்ப்ளைண்ட் தராரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது சில ஆட்கள் பிடிபடுகிறார்கள், அவர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது, சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நம்ம ஒன்றும் பார்க்கல, சார்ஜ் ஷீட் போடல. அதெல்லாம் வந்து ஒரு விசாரணை நீதிமன்றத்தின் முன்னால வந்தால்தான் அங்க கேஸ் இருக்கா இல்லையானே நம்ம சொல்ல முடியும். 2 பாசிபிலிட்டியும் இருக்கு. இது முழுக்க முழுக்க பொய் கேஸாக போகலாம், அந்த கான்வர்சேஷனே டாட்ஜியா இருக்கலாம், டியூபியஸ் ஸ்டோரியாக இருக்கலாம் அது, அல்லது அதுல ஏதோ வலு இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து 9 பேரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல 9 பேரை கைது பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மாறாக உங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தராவது, இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு தான் போனேங்கிறாரு, கரூர் விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாமல் விராலிமலை சி விஜயபாஸ்கரும் அதே தான் சொல்றாரு, அதற்கு முன்னே இருப்பவர்களும் அதே தான் சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கூட என்னை கூப்பிட்டார்கள், இத்தனை ரூபாய் தருவதாக சொன்னார்கள், நான் மறுத்து விட்டேன், இவர்கள் மீது வழக்கு போடுங்கள்னு சொல்லலையே. அங்க நடந்த மாதிரி இங்க இருந்தா தானே அங்க ஒரு கேஸே வருது. ஸோ இதை வந்து நீங்க நமக்கு இப்ப என்னுடைய பார்வையில எனக்கு விஜயுடைய ஆட்சியின் மீது 1000 குறைபாடுகள் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து அவரை பாராட்டணும்னு தோணுது. ஆனா பொத்தாம் பொதுவாக எதை எடுத்தாலும் நான் பாராட்டுவேன் அல்லது எதை எடுத்தாலும் எதிர்ப்பேங்கிறது வந்து கிடையாது. நான் தெளிவாக சொல்ல முடியும், இந்த இதெல்லாம் வந்து ஒரு குதிரை பேரம்ங்கிற ஒரு சட்ட பிரச்சனைக்குள்ளேயே நான் கொண்டு வர முடியாது. இப்ப நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, இண்டிபெண்டன்ஸ். இதுவும் பல சட்டமன்றங்களில் இதற்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கு, ஏன் நாடாளுமன்றத்திலுமே இது நடந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அருகிட்டே வந்து ஆல்மோஸ்ட் காணா போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு 5% பிளஸ் சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு தனிப்பட்ட செல்வாக்கு அவர்களுடைய தொகுதியில் இருக்கும். அவங்க வந்து தனிக்காட்டு ராஜா, அவங்க நல்லா வியாபாரம் பண்ணலாம். கோவாலலாம் இது சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் அவ்வளவு நடந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. கோவால இது நிறைய நடந்திருக்கு, மற்ற பல மாநிலங்களில் நடந்திருக்கு. அப்போ வந்து நான் இந்த பக்கத்தில் சேர்ந்து அவங்களை கவிழ்ப்பேன். அவர் வந்து ஒத்துக்கொண்டபடி தரவில்லை என்றால் நான் உடனே அங்கிருந்து கட்சி மாறி இன்னொரு பக்கம் போயிட்டு இவரை கவிழ்ப்பேன். அப்புறமா வந்து ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களுக்கு வாக்கெடுப்பு நடக்கும் பொழுதெல்லாம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இல்லை இன்னொன்று ஒன்று கவனிச்சிங்கன்னா, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் ஒரு இடத்துல மட்டும் வேலை செய்யாது. எங்கன்னா மாநிலங்களவை தேர்தல் நடக்குது இல்லையா, அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்ப சகட்டு மேனிக்கு கட்சி மாதிரி வாக்களிப்பாங்க. அது வந்து உச்சநீதிமன்றமே அந்த மாதிரி ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் கொறடாவுடைய உத்தரவுக்கு மாறாமல் மாறி, அதை உத்தரவை ஏற்றுக்கொள்ளாமல் மாறி வாக்களித்தால் கட்சித்தாவல் தடை சட்டம் பொதுவா வந்துடும். ஆனால் அது மாநிலங்களவை தேர்தலில் நடைமுறைக்கு வராது. சமீபத்தில் பாரதிய ஜனதா வந்து மாறி வாக்களிச்சு கர்நாடகத்தில் சட்டமன்ற இது எம்எல்சி தேர்தலில் இது நடந்திருக்கு. பொதுவாக இந்த மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பல இடங்கள்ல அவங்க வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள வாக்களிப்பாங்க. அது ரகசிய வாக்கு, யாருக்கு வாக்களித்தார்கள் என்றே தெரியாது. அப்போ சத்தமே போடாம கொயட்டா போய் உங்க கேண்டிடேட்டுக்கு போடாம இன்னொரு கேண்டிடேட்டுக்கு நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து அதை தவிர்த்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் கொறடாவுடைய
ஆணை என்னவோ அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய குதிரை பேரம் நடந்ததாக தாவேக குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் ஒருவரை இழுத்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா வாய்ப்புகளை எதிர்பார்த்து ஒருவர் அங்கே போகலாம். இங்கே ஜெயிச்சேன், அங்க போனா நிச்சயமா ஜெயிப்பேன், ஜெயிச்சு அந்த கட்சியில இருந்தால் எனக்கு ஏதோ நன்மை கிடைக்கும். அந்த நன்மை என்னங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. இது 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி, இன்னும் கீழே போகும், காணாமல் போய்விடக்கூடிய கட்சி. அதோடைய தலைவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார். அவருடைய கட்சியில் இருப்பதற்கு பதில் நான் அந்த கட்சியை விட்டுவிட்டு நான் வேறு ஒரு கட்சிக்கு போகிறேன். அதுதான் அசெண்டிங் கட்சி, மேலே ஏறும் கட்சி. இது கீழே இறங்கும் கட்சி. இங்க இருந்து எனக்கு என்ன நன்மை என்று நினைக்கும் ஒருவர் அந்த கட்சிக்கு போகிறார். இது ஒரு புதுசாக நடந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமா பேசுறாங்க. திமுகவில் இருந்து எத்தனை பேர் அதிமுகவுக்கு போயிருக்கிறார்கள், பிறகு அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் திமுகவுக்கு வந்திருக்கிறார்கள், நீங்களே பாருங்க. இன்றைக்கு இது எப்ப எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் தனி கட்சியை உருவாக்கி அதிமுக என்று உருவாக்கியதற்கு பிறகு திமுகவிலிருந்து அதிமுக போறது பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகுது. அப்புறம் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு புதிதாக ஜெயலலிதா என்று ஒருவர் வருகிறார். இனிமே அவர் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கிட்டேயே நான் இருந்தவன், நான் போய் ஜெயலலிதா கீழே இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போய் திமுக சேர்ந்தார்கள். அப்புறம் திமுகவில் என்னை சரியாக யாரும் கவனிப்பதில்லை, எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பதில்லை அப்படின்னு அதிமுக வந்திருக்காங்க. அப்புறம் திருப்பி அதிமுக இருந்து ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. சேகர் பாபுல இருந்து KKSSR ராமச்சந்திரன்ல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து இவங்க எல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்க. இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு. இவர்கள் எல்லாம் அதிமுகவில் அமைச்சர்களாகவோ அல்லது MLA-களாகவோ இருந்தவர்கள் தான் அங்க போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தவங்க தான். திடீர்னு வந்து குதிரை பேரம் நடக்குது. அப்ப என்ன பேரம் நடந்தது அந்த காலகட்டத்தில் யோசிங்க. என்னன்னா இந்த ப்ராசஸ் மாதிரி இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்து ரிசைன் பண்ணி அப்படி போக மாட்டாங்க. அது அவங்க லைம் லைட்ல இல்லாதப்ப அது நடக்கும். மற்றபடி இது பல இடங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து தேமுதிகவிலிருந்து விலகி அதிமுகவில் பலர் சேர்ந்திருக்கிறார்கள். ரைட்? நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதெல்லாம் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான், கூட்டணியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தலில் திமுக மதிமுக ஆட்களை வந்து நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். அப்புறம் ஊர் பேர் தெரியாத கட்சிகள் பல இருந்தது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். அதுவே ஒரு நெகோஷியேட்டிங் ஃபேக்டர். சரி சார், மொத்தம் எங்களுக்கு எவ்வளோ தரீங்க, சரி அதில் நான் 5 கொடுக்குறீங்களா, 4 உங்க சின்னத்திலையும் 1வது என் சின்னத்தில் நிற்கிறேன், நான் கட்சி தலைவன் சார், நான் வந்து அந்த என்னுடைய சின்னத்தில் நிற்கலைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் சார் அப்படின்லாம் கெஞ்சி கேட்டு எல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கீங்க. அதுவுமே வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்காகத்தான், நீங்க ஓடிடக்கூடாது அப்படின்னு பிடிச்சி வைக்கிறது தான். அப்ப இதெல்லாம் வந்து நடக்கும் என்று யோசித்து தான் இதெல்லாம் செய்யறது. இப்ப வந்து அதுக்கப்புறம் ராஜினாமா இருக்கவே இருக்கு, அது இன்னொரு வெப்பன். இதெல்லாம் எல்லாம் நடந்தது தான். உடனேயே அதுல பணம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. பணம் இருந்தால், எவிடன்ஸ் இருந்தால் அப்பொழுதுதான் அது குதிரை பேரம், அப்பொழுதுதான் அது வழக்கு போடுவதற்கு ஏதுவானது. அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். இறுதியானது அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியிலேருந்து வெளியில வந்து இயக்கமா ஆரம்பிச்சு அதோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில போட்டிருக்காரு. அதுல ஒரு பக்கம் வரவேற்பா இருந்தாலும் ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையாகவும் இருக்கு. கூட்டம் எப்படி இருக்கு, அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, அவர் பேசின பேச்சு, நான் ஹிந்துங்கிறது வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுவேன், என்னோட என் மேல இஸ்லாமியர்கள் வேற்று மதத்தினர் பார்த்த பார்வை ஒரு தனியார் இதுல பேசுறப்ப வேற மாதிரி இருந்தது, இப்ப எனக்கு அது ஒரு வேற மாதிரி இருக்கு, 2031 ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு சொல்றதுல அவரோட பேச்சு எப்படி இருக்கு? அது ஒரு பெரிய பேச்சு. அதுல வந்து இந்த ஹிந்து ஐடென்டிட்டி அவர் வந்து கொஞ்சம் பாரதிய ஜனதால இருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது. அதாவது கஷ்டம்னா அவருக்கு வந்து தினம் யாரும் கொடுத்த தொல்லையை பத்தி சொல்லல. இந்த திங்கிங் ஒரு நாம சார்ந்திருக்கக்கூடிய கட்சி முக்கியமாக சிறுபான்மை மதத்தவரால் ஒரு
வெறுப்புடன் பார்க்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இருந்த இடத்துல நான் கட்சிக்கு சேர்றதுக்கு முன்னாடி நான் எல்லோரோடும் பழகி கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சில ஆண்டுகள் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை இருந்திருக்கிறதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. அது வந்து அவர் வெளியில வந்த உடனே அவருடைய பேச்சுல அது தெரிகிறது. அதனால அவர் வந்து இந்த வி த லீடர்ஸ் இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து அது கட்சியாக, அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் பொழுது அதுல எந்த விதமான மத முன்னெடுப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்கு. அதுல எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ஒரு மதச்சார்புள்ள கட்சியாக நான் உருவாக்குகிறேனா, மதச்சார்பற்ற கட்சியாக உருவாக்குகிறேனா, நான் எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறேன், எந்தெந்த பிரச்சனைகளை நான் எந்த கண்ணோட்டத்துடன் அணுகுகிறேங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நான் வந்து அதுல சர்ச்சை எதுவும் இருக்கிறதா தெரியல. இன்னைக்கு வந்து இந்தியாலேயோ அல்லது தமிழகத்திலேயோ இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கு இந்து மத சார்பும் சாயமும் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்படணும், பாபர் மசூதி அகற்றப்படணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இயக்கமாக எடுத்து சென்ற கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கப்படுகிறது இல்லையா? அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள், அது தேர்தலுக்காகவோ ஜெயிப்பதற்காகவோ என்று வைத்துக் கொண்டாலுமே கூட, வாக்குகளை பெறுவதற்காகவும் ஒரு போலரைசேஷனை ஏற்படுத்துவதற்காகவும் என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இந்து சாயல் தெரிகிறது. அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனாலதான் அதை வந்து இந்துத்வா பார்ட்டி, வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதும் பொழுதே ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி, ஹிந்துத்வா பார்ட்டி, ஹிந்து லீனிங் பார்ட்டி அப்படின்னு பலவேறு பெயர்கள்ல குறிப்பிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நிச்சயமான ஒரு இடம் இருந்தது, இன்னமும் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட மற்ற அனைத்து கட்சிகளுமே காங்கிரஸில் தொடங்கி கம்யூனிஸ்டுகள் வழியாக நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க எல்லோருமே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கட்சிகள் தான். என்ன பொறுத்தவரைக்கும் டோட்டலி நியூட்ரல் அப்படின்னா கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களை. ஆனா இந்துக்கள்னா நீ எப்படி வேணாலும் போய்க்கோ, எக்கேடு கட்டு வேணாலும் போய்க்கோ. இந்துக்களுக்கு ஒரு ஜெனுவினான பிரச்சனை வரும்பொழுது அதுல களத்துல நிற்க மாட்டார்கள். நம்ம பல உதாரணங்களை தமிழ்நாட்டை வைத்துக் கொண்டு சொல்லலாம். கடந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே பல கேசஸ், ஒரு மாற்றுக் கட்சினா பாரதிய ஜனதாவை தவிர ஒரு கட்சி கூட அந்த விஷயங்களை பற்றி பேசியதில்லை. கோர்ட்டுக்கு போன கேஸ், ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு திடல், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் அது. அதுல ஆண்டுக்கு ஒரு முறை ஈஸ்டர் கூட்டம் நடத்துவதற்கு அந்த அரசு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. பக்கத்துல ஒரு அம்மன் கோவில், அந்த கோவில் திருவிழாவின் போது அன்னதானம் அளிப்பதற்கு அந்த நிலத்தை அந்த கிரவுண்டை பயன்படுத்தணும் என்று அன்னதானம் கொடுக்க விரும்புபவர் சொல்கிறார். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக, இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னால் நடந்தது, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ நடு ரோட்ல நின்று கொடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் கோர்ட்டுக்கு போறார். மதுரை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளைக்கு வழக்கு போகிறது. அது வந்து ஜட்ஜஸே ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. அவர் அன்னதானம் அனைவருக்குமான அன்னதானம் தானே கொடுக்கிறாரு, என்ன பிரச்சனை இங்க? அப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஏதாவது ஒரு கட்சி இதை பத்தி பேசிச்சா? கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு பாரதிய ஜனதா வந்து வாய்க்கு வந்தபடி வசைபாடுகிறோம். இதை பற்றி குரலாவது கொடுப்பது, இறங்கி நின்னாங்களா, அங்க போய் தலைவர்கள் போனார்களான்னா பாரதிய ஜனதால யார் இருக்காங்க தமிழ்நாட்டிலன்னு இப்படி கிளாஸ் வச்சு தேட வேண்டியதா இருக்கு. அண்ணாமலை போனதுக்கு பிறகு அட்லீஸ்ட் சில அறிக்கைகளாவது அவ்வப்போது விட்டுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஷாக்கிங்.
இது இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு கிராமத்துல. இந்துக்கள் பெரும்பான்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் உண்மையிலேயே எந்தெந்த கிராமங்களிலெல்லாம், எந்தெந்த இடங்களில், பகுதிகளிலெல்லாம் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலுமே அவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். இதுக்கு 1000 உதாரணம் சொல்லிடலாம். அந்த கேசஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வர்றதே ஒரு உதாரணம். உண்மையிலேயே இந்துக்கள் அவர்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னா, அங்கே அடிதடியும் வேறு சில விஷயங்களும் நடந்தேறியிருக்கும். அவங்க நியாயப்படி போய், ஐயா ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு துணுண்டு இந்த இடத்த கொஞ்சம் பயன்படுத்திக்கிறதுக்கு கூடாது. இப்படி நான் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு நமக்கு. ஜட்ஜே வந்து எழுதுறாரு. அவர் இதுக்கு முந்தி கொடுத்த சில இது ஜட்ஜ்மெண்ட்ஸ், அது அரசு எந்திரம் வந்து அதை செயல்படுத்தாது. திருப்பரங்குன்றம் ஒரு கேஸ். திருப்பரங்குன்றத்துக்கு வந்து நீங்க கருத்து 1, கருத்து 2, இந்த கருத்து இந்த பக்கம், அந்த கருத்து அந்த பக்கம்லாம் கூட சொல்லலாம். ஒரு கட்சி அதிமுக என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. திமுக தெளிவாக ஆட்சியில் இருந்தது. அது வந்து முரட்டுத்தனமாக சில செயல்களை செய்தது. 144 தடை உத்தரவு போடுவேன், கோர்ட் சொல்றதை கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது சிங்கிள் ஜட்ஜ், 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய பெஞ்ச் எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகட்டும். அப்ப இந்துக்களுக்கென்று பாடுபடுவதற்கு ஒரு கட்சி கூட வேண்டும் அல்லவா? அதுதான் பாரதிய ஜனதா. எனக்கு இது அண்ணாமலைக்கு பிடிக்கலன்னா அது பரவாயில்ல. அவர் வந்து அனைத்து பேரையும் அணைத்து கொண்டு போகணும். அப்படின்னாலும் அவர் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி உருவாக்கினால் ஒரு கருத்து சொல்லணும். அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவராக இருக்கும் பொழுது தஞ்சாவூர்ல ஒரு பெண் தற்கொலை விஷயத்துல அங்க மதமாற்றம் நடந்தது என்று அங்க ஒரு களத்தில் எல்லாம் போய் இறங்கி, அதுக்கு பிறகு அது மதமாற்றம் இல்லை என்று அரசு தரப்பில் சொல்லி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரிலிஜியஸ் கான்ஃப்ளிக்ட் இந்தியாவில் நடக்கும். ஏனெனில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மத மாற்ற மதங்கள், பிறரை தங்களுடைய மதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பவை என்னும் கருத்து அந்த 2 மதங்களின் அடிநாதமாகும். ப்ராசலிட்டைசிங் ரிலிஜன்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு பேரே. அவங்களுடைய கடமையாகவே அவர்கள் அதை கருதுகிறார்கள். அதற்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகிறது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்து மதம் என்பது அப்படிப்பட்ட மதம் கிடையாது. என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வா என்று கூப்பிடாது. எல்லா கடவுள்களையும் வணங்கக்கூடிய ஒரு மதம். நிறைய வெகு மக்கள் வந்து இந்த பக்கம் அம்மன் கூழ் ஊத்திட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு, அப்படியே வேற ஏதாவது இருந்தாலும் ஓரத்தில் ஒரு சாய்பாபா சிலை இருந்தால் அதையும் வணங்கி விட்டு அப்படியே போறாங்க. ஸோ அவங்க வந்து மதம் மாற்றப்படுகிறார்கள். இன்றைக்கு ட்ரைபல்ஸ் மதம் மாற்றப்படுகிறார்கள். வடகிழக்கு இந்தியாவில் மாநிலங்கள்லாம் வந்து முழுமையாக கிறிஸ்தவ மதத்துக்கு கிட்டத்தட்ட மாறிடுச்சுன்னா, நாகாலாந்து போன்ற இடங்கள் எல்லாம் மாறிடுச்சு. மேகாலயா, மிசோரம் எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. எஃபெக்டிவ்லி கிறிஸ்தவ மதத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் இதற்கு எதிராக குரல் கொடுக்கத்தானே வேண்டும். பாரதிய ஜனதா அதை பேசுகிறது. அப்படி பேசும் பொழுது மத மாற்றத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது ஒன்று, சிறுபான்மை மதங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது வேறு. ஏன்னா எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது இந்த மத மாற்றம் என்பது. அவர்கள் எல்லோரையும் ஒரே கண்ணோடு பார்ப்பது, அதை பற்றி மோசமாக பேசுவது, அதுக்கு நானும் தான் எதிர். உன்னுடைய மதத்துக்கு, இந்து மதத்துக்கு ஏதேனும் ஊறு ஏற்பட்டால் அதை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். பாரதிய ஜனதா அதை செய்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீத லீடர்ஸ் அதை செய்ய போவதில்லை என்றால் அதுவும் பரவாயில்ல. அதனால நமக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவர் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அவருடைய பார்வை எனக்கு வந்து எல்லாரும் வேணும், நான் இன்னொரு பாரதிய ஜனதாவாக இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறார். அது பரவாயில்ல, அதுல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேற விஷயங்கள் வந்து சர்ச்சை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு அவருடைய மூவ்மெண்ட் வந்து அதோடைய கோல், அதோடைய பாசிட்டிவ் அஜெண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னுடைய பர்சனல் இது கேட்டீங்கன்னா,
பாரதிய ஜனதாவுக்கான தேவை இந்தியாவில் இன்னமும் இருக்கிறது, இனியும் இருக்கும். ஒரு ஆன்ஸ்லாட் ஆஃப் அந்நிய மதங்கள் உள்ளே நுழைந்து இங்கே மத மாற்றத்தை செய்ய வேண்டும் என்னும் நிலை இருக்கும் வரை மதமாற்றத்தை எதிர்ப்பதற்கான ஒரு தேவை வலுவாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக அதற்கான தேவை கட்டாயமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.